வணக்கம் கைஸ், வெல்கம் டு ஹைஃபை தமிழா. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ClubHouse ஒரு நியூ ட்ரெண்டிங் சோஷியல் மீடியா ஆப் தான் பார்க்க போகிறோம். லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மாதிரி இதுவும் ட்ரெண்ட் ஆக போகுது. நான் இதில் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ சைன்இன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன், ஓடிபி வரும், சைன்இன் பண்ணுறேன். ஆப்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து ஆப்பில் வந்துருச்சு. மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் யூஸ் பண்ணுறேன். டிஸ்மிஸ், சி வாட்ச் நியூ, ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நான் புதுசாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வாட்ச் நியூ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன நியூவாக வந்திருக்குன்னு. ஸோ சி வாட்ச் நியூ பட்டன் கிளிக் பண்ணதையும் ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. அதில் வந்து ஆண்ட்ராய்டு ரிலீஸ் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஆட் யூர் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். இப்போ வந்து நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர் யூஸர்னால் இது கூட லிங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரூமில் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் பீப்பிளை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக இன்னொரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஐஃபோனுக்கு வந்து இயர்லியாகவே விட்டாங்க. பட் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ வந்து அவங்க வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் பீட்டா ரிலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிறையா என்ஹான்ஸ் பண்ணி குவாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ வந்து ஆப்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் இப்போ இந்த ரிலீஸ் நோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்பில் வந்துட்டேன். ஆப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு டாபிக்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் இந்த ஆப் வந்து ஒன்லி வந்து ஆடியோ சேட்காக மட்டும்தான். இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா, இப்போ நான் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு குரூப்பில் போகிறேன் பாருங்கள். ஒரு ஃபாஸ்டிங் இஸ் த வேஸ் டு கண்ட்ரோல் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போனால் நிறைய பீப்புள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பேசுகிறதுனா பேசலாம். ஏதாச்சும் இருந்தால் அதில் வந்து லீவ் குவைட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தா நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். அப்புறம் நம்ம யாராச்சும் ரூமில் ஆட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் சொல்லணும்னா அந்த கை தூக்குற பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு போகும். ஸோ நான் இப்போ வந்து அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபைண்ட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் யாரை வேணாலும் சர்ச் பண்ணி ஜென்ரலாக யாரையாச்சும் சர்ச் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் கொடுக்கலாம், ஃபாலோ கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கிளப்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது மீன் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அந்த கிளப்குள்ளே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக அந்த கிளப் வச்சுருப்பாங்க. ஒரு சிங்கிங் பர்பஸ்க்காகனா சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிளப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி அதை கூட வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்வைட்ஸ் டு ClubHouse அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ClubHouseல ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து என்னை வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இன்வைட் கொடுத்து என்னை ஜாயின் பண்ணி விட்டார். அதே மாதிரி வந்து நீங்கள் யாரையாச்சும் ஜாயின் பண்ணணும், நீங்கள் வந்து ClubHouseல ஜாயின் பண்ணணும்னா உங்களை யாராச்சும் இன்வைட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அக்செப்ட் பண்ணணும், அது மாதிரி வரும். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ClubHouseல இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி இன்வைட் கொடுக்க சொல்லுங்கள். என் நண்பர் வந்து ஒருத்தருக்கு 5 இன்வைட் தான் இருக்குது அது மாதிரி சொன்னார். அதில் வந்து நாட் ஷுர். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் ஆனால் நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் ஃபார் யூ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து என்னென்ன மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன வந்து குரூப்ஸ் எல்லாம் வந்து நடக்க போகுது, ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாமே வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நான் ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். ஜஸ்ட் ப்ரொஃபைல்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து மெயில் ஐடி போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஜிமெயில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொஃபைல் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா அட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி ஆட் பண்ணி செக்யூரிட்டிக்காக தான் அதுவும். ஸோ இப்போ வந்து நான் செட்டிங்ஸ்குள்ளே வந்திருக்கேன். செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து இதை பார்க்க போகிறீங்க அது மாதிரி இருக்கும். அப்புறம் இன்க்ளூட் ட்ரெண்டிங் ரூம்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வரும். அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஃபீச்சர்னால் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டேக் அவுட் ஆல் த டாபிக்ஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஃபீச்சர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்னு கண்டிப்பாக ஒரு 5-6 ஆச்சு இருக்கும். அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சம்மந்தமான கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பர்பஸ்க்காக வந்து COVID-19 அப்புறம் கிரிக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணுறேன். அதை பற்றி எனக்கு வந்து காமிக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். ஓவரால் பாருங்கள். ஹேங்கிங் அவுட், லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. வெல்னஸ், உங்களுக்கு என்ன டாபிக் பிடிச்சிருக்கோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான சஜஷன்ஸ், அதுக்கு தகுந்தமான வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ
ஸோ நான் ஸ்போர்ட்ஸில் வந்து சாக்கர், கிரிக்கெட் இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணிட்டேன். மியூசிக் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு இந்தியா லொக்கேஷன் உங்களோட பிளேஸ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பிளேஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ் நியூவில் கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சதில்ல, அதே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ நான் பேக் வந்துட்டேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு ஒரு ரூம் வந்து ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போய் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ரூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன், சோசியல், க்ளோஸ்டு. ஓப்பனுங்கிறது கிளிக் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போகும். சோசியல்னால் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு போகும். க்ளோஸ்டுன்னா நீங்கள் வேணுங்கிறவங்க யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் டாபிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. நான் ஓப்பன் கொடுத்துட்டு ஒரு டாபிக் ஆட் பண்ணுறேன். டெஸ்ட் டாபிக்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். வாங்க உள்ளே போய் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ கிளிக் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆடியோக்கு அலோவ் கேட்குது, அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே போனால் நான் தான் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் மாடரேட்டர். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரூம் குவிட் பண்ணலாம். இப்போ வந்து ரைஸ்டு ஹேண்ட், அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணால் ரைஸ் ஹேண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ரைஸ்டு ஹேண்ட்ஸ் யாரெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆடியோ மியூட் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நீங்கள் யாரையாச்சும் ஆட் பண்ணணும்னா பிங் சம்மோன் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வாங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா மாடரேட்டர், ஸ்பீக்கர், லிசனர். மாடரேட்டருங்கிறவங்க அந்த ஒன் ஹூ கிரியேட்ஸ் த ரூம் கிரியேட் பண்ணுறவங்க. ஸ்பீக்கருங்கிறவங்க வந்து அந்த கன்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணுறவங்க. லிசனர்னால் ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணுறவங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ அப்புறம் வந்து அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்ரல் திங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதாங்க வந்து கிளப் ஹவுஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.